சோ ஜுவாலா நரசிம்மர் அழகா சேவிச்சாச்சு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது அடுத்தது மா லோலா, மகாலட்சுமியோட லவர். மா அப்படின்னா மகாலட்சுமி, லோலா அப்படின்னா பிரியடு, லவர். சோ மகாலட்சுமியோட லவரை பார்க்க போறோம். மடியிலேயே வச்சுட்டு எப்பவுமே யார் வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா பெருமாள் வந்து எப்பவும் தன்னோட ஒய்ஃபை மடியிலேயே வச்சுட்டு எந்நேரமும் என்ன சொல்றது அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்க நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நரசிம்மர்னா உக்ரம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப எப்படி சொல்றது பயம், அவரை சேவிக்கணும்னா சுத்தமா இருக்கணும், அப்படி இப்படி எத்தனையோ விதமா பயம் காட்டுவாங்க. பட் இங்க ஆக்சுவலி பயப்படுறதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு ரூபம் அவர் கிடையாது. ரூபம் வேணா பயமா இருக்கலாம் தவிர்த்த அந்த மனசு வந்து தாய்மைக்கு ஏங்குச்சு, ஒரு அன்புக்கு ஏங்குச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். ஏன்னா அந்த இவர் பாடி இருக்கும் போது சொல்லுவாங்க, தூண்ல இருந்து அவர் வந்தார் இல்லையா, அப்ப அந்த தூணையே ஒரு கருவறையா, ஒரு தாயோட கருவறையா அந்த தூணை வந்து பாவிச்சாராம். அதனால தன்னோட எனக்கு தாய் இல்லையன்ற ஏங்கிட்ட ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். ஸோ அப்போ நம்மலாம் என்ன கொடுக்கணும், அன்பு தான் கொடுக்கணும். ஸோ அன்பை நம்ம எதிர்பார்த்துட்டு, அதாவது அவர் அன்புக்காக ஏங்குறாரு. ஸோ நம்ம அன்பை கொடுத்தோம் அப்படின்னா நம்மள ரொம்ப அழகா நம்ம அம்மாவை விட அப்பாவை விட ரொம்ப அழகா பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு அவரை விட வேற யாரும் இல்லை. எத்தனையோ பெரிய வண்டர்ஸ், எத்தனையோ மிராக்கல்ஸ். நான் இன்னைக்கு என்ன நாங்கள் செல்ஃபாவே என்ன நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இத்தனை வருஷத்துல ஒரு தனியா ஒரு லேடியா இவ்வளவு தூரம் பண்றேன் எப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவர் என்னன்னா இன்னைக்கு நான் இல்லை. எத்தனையோ யாருக்குமே கஷ்டம் இல்லாம யாருமே இல்லை. எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வரும்பொழுதெல்லாம் அவர் என்னை கைப்பிடிச்சிட்டு தாண்டி 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 கூப்பிட்டு வந்தாருன்னு தான் இன்னைக்கும் நான் சொல்லுவேன். அது சத்தியம். அது வந்து அதுல வந்து என்னைக்குமே ஒரு மாற்றம் இல்லை. அவரோட அருளால இன்னைக்கு இந்த சிம்ஹா டூர்ஸ் அஸ்வினி இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா அவர் தான். ஸோ தைரியமா நம்பிக்கையோடு அவர் திருவடி வந்து சேருங்க, மற்றது அவர் பார்த்துப்பாரு.